செய்தி 29. ஒரு விசுவாசிக்குள் உள்ள போராட்டம். படைக்கப்பட்ட மனிதன் மிகவும் சாதாரண மனிதனாக இருந்தான். அவனுக்குள் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் வீழ்ந்து போன மனிதன் பிரச்சனைக்குரிய மனிதனாக மாறினான். ஆனால் மறுபடி பிறக்கப்பட்ட ஒரு மனிதன் அதிக பிரச்சனைக்குரிய மனிதனாக மாறுகிறான். மறுபடி பிறந்த மனிதனுக்குள் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆவி நபராக வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது, ஆத்மாவும் நபராக வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. எனவே இரண்டுக்கும் நடுவிலே போராட்டம் எழும்புகிறது. இந்த செய்தியில் ஒரு விசுவாசிக்குள் உள்ள அந்த உள்ளான போராட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். வெளியே உள்ள போராட்டம் அல்ல, இது உள்ளே நடக்கிற போராட்டம். இது தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டம். வீழ்ச்சிக்கு முன்பும் பின்பும் மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் நிலைமை. ஆதியாகமம் 2:7. தேவனாய கர்த்தர் மண்ணிலிருந்து ஒரு சரீரத்தை மனிதனுக்கு உண்டாக்குகிறார். அவனுடைய நாசிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அது மனிதனுக்குள் பூந்து மனிதனுடைய ஆவியை உற்பத்தி செய்கிறது. மனிதனுடைய ஆவி மனிதனுடைய சரீரத்தோடு கிரியை செய்து மனிதனுடைய ஆத்மாவை உற்பத்தி செய்கிறது. மனிதன் ஜீவ ஆத்மாவானான் அல்லது ஆத்மாவில் பலமுள்ளவனானான். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 இருக்கிறது. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பு ஆவி எஜமானியாகவும், ஆத்மா கண்காணியாகவும், சரீரம் வேலைக்காரனாகவும் இருந்தது. மனிதனுடைய ஆவி மனிதனுடைய ஆத்மாவை ஆளுகை செய்தது. ஆவி ஆத்மாவுடன் சொல்லும், ஆத்மா சரீரத்துடன் சொல்லும். எஜமானி சொல்வதை கண்காணியை பெற்றுக்கொண்டு அந்த கண்காணி வேலைக்காரன் மூலமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இப்படியாக மனிதனுடைய ஆவி மனிதனுடைய ஆத்மாவை ஆளுகை செய்தது. இது மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பு. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது அறியாமல் இருக்கிறீர்களா? என்னாமம் 7:89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவன் சத்தத்தை சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து, நான் இஸ்ரவேலர் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவர்களெல்லாம் உன்னோடு சொல்லுவேன். ஆவியில் தேவன் பேசினார். அந்த ஆவி ஆத்மாவுக்கு கட்டளை கொடுத்தது. ஆத்மாவுடைய சரீரத்தின் மூலமாக எல்லாவற்றையும் செய்தது. இதுதான் மனிதன் வீழ்ந்து போருக்கு முன்பாக ஆவி, ஆத்மா, சரீரத்தின் நிலைமை. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு மனிதனுடைய ஆவி மரித்ததானது. மனிதனுடைய ஆத்மா மனிதனை ஆளுகை செய்தது. எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்தீர்கள். யூதா 9. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், ஆத்மீகமானவர்கள், ஆவி இல்லாதவர்கள். ஆத்மீகமானவர்கள், ஆத்மா நடக்கிறவர்கள். 1 கொரிந்தியர் 2:14. ஆத்மீகமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குறிகளை பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆவியின் நடப்பதற்கு பதிலாக ஆத்மா நடக்கப்படுகிறார்கள். ஆத்மா ஆளுகை செய்கிறது. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு மனிதனுடைய ஆவி மரித்ததானது. மனிதனுடைய ஆத்மா மனிதனை ஆளுகை செய்தது. இதுதான் வீழ்ச்சிக்கு முன்பும் வீழ்ச்சிக்கு பின்பும் மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் நிலைமை. ஒரு மனிதன் மறுபடி பிறக்கும் போது கிறிஸ்து ஆவியானவராக மனிதனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அவனுடைய ஆவியில் குடியிருக்கிறார். யோவான் 3:5-6. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்றார். 2 தீமோத்தேயு 4:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியுடனே கூட இருப்பாராக. வீழ்ச்சிக்கு முன்பு மனிதன் இளநீரை போல இருந்தான். வீழ்ச்சிக்கு பின்பு முத்தின தேங்காவை போல் மாறினான். இளநீரில் தண்ணி ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுக்கு பின்பு இருக்கக்கூடிய சதை கொஞ்சமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆனால் முதிர்ந்த தேங்காய்க்கு தண்ணி நன்றாக இருக்காது. அந்த வெள்ளையான பகுதி தேங்காய் அதிகமாக இருக்கும், அது கடினமாக இருக்கும். இதுதான் வீழ்ந்து போன மனிதனுக்கும் வீழ்ந்து போறதுக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்குள்ள வேறுபாடு. ஒரு மனிதன் மறுபடி பிறக்கும் போது கிறிஸ்து ஆவியானவராக மனிதனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அவனுடைய ஆவியில் குடியிருக்கிறார். மனிதனுடைய ஆவி அதனுடைய ஆரம்ப நிலையான எஜமான் என்ற நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது.
இப்போது மனிதனுடைய ஆவி மனிதனுடைய ஆத்மாவை மனிதனை அதாவது குறிப்பா அவனுடைய ஆத்மாவை ஆளுகை செய்ய முடியும். ரோமர் 7:6. இப்போதோ புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்கிறோம். 1 கொரிந்தியர் 5:3. ஆவியினாலே உள்ளான உங்களோடு கூட இருந்து அவனை நியாயம் தீர்க்கிறேன். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். ஸோ மனிதனுடைய ஆவி அதனுடைய ஆரம்ப நிலையான எஜமான் என்ற நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. இப்போது மனிதனுடைய ஆவி மனிதனை குறிப்பாக அவனுடைய ஆவியை ஆத்மாவை ஆளுகை செய்ய முடியும். இருப்பினும் மனிதனுடைய ஆத்மா தொடர்ந்து எஜமானாக செயல்பட்டு மனிதனை ஆளுகை செய்கிறது. 1 கொரிந்தியர் 15:45-46. முந்திய மனிதனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்திய ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆயினும் ஆவிக்குரியது முந்தியதல்ல, ஆத்மாவுக்குரியதே முந்தியது, ஆவிக்குரியது பிந்தியது. 2:14. ஆத்மீகமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு விசுவாசியின் உள்ளான போராட்டம் அவனுடைய ஆவிக்கும் அவனுடைய ஆத்மாவுக்கும் இடையே நடக்கிறது. 10:13-14. பேதுருவே, எழுந்திரு, அதை அடித்த புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். ஆவியானவர் பேசுறாரு, பேதுருவே எழுந்து அடிச்சு புசின்ட்டு. ஆனால் பேதுரு சொன்னான், இல்லை அப்படி இல்லை, புசிய கூடாதுன்னு சொல்லலாம். ஸோ நாம் இங்கு பார்க்கிறோம் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் நிறைய போராட்டம். அப்போ 20:22. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன். இது பவுல் சொல்கிறார். ஆவியில விடுதலையோடு போல அவர் கட்டப்பட்டவராக போகிறார். ஏன் என்று சொன்னால் 21:4. அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். பரிசுத்தவான்கள் ஆவியின் ஏவுதலினாலே பவுலை பெருசலைக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் பவுல் நான் போவேன் என்று இருந்தான். ஸோ இங்கு நாம் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலுள்ள போராட்டத்தை பார்க்கிறோம். தேவனுடைய சார்பில் மனிதனுடைய ஆவி எல்லாவற்றையும் ஆதாயம் பண்ணி முழு அதிகாரத்தோடு எஜமானாக இருக்க விரும்புகிறது. ஆவி ஆத்மாவிடம் நான் தான் எஜமான், நீ எனக்கு பணிந்தடங்க வேண்டும் என்று கூறுகிறது. லூக்கா 1:46-47. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆவி களி கூறுகிறது, அதற்கு பின்புதான் ஆத்மா மகிமைப்படுத்துகிறது. யோபு 7:11. நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினாலே பேசி என் ஆத்மாவின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். மார்க் 2:8. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறதுன என்றார். சுயத்தின் சார்பில் ஆத்மா தலையாக இருந்து தானாகவே செயல்பட விரும்புகிறது. ஆத்மா ஆவியிடம் பிறப்பிலிருந்தே நான் தான் எஜமானாக இருக்கிறேன், எனவே நீ அமைதியாயிரு என்று கூறுகிறது. இதான் மனுஷனுக்கு நடக்கிற போராட்டம். அப்போ 10:13-14. ஆவியின் மூலமாக ஆவியானவர் பேசுறாரு. பேதுருவே எழுந்து அடிச்சு புசின்ட்டு அவன் புசிக்கணும். ஆனா அவனுடைய ஆத்மா சொல்லுது, அப்படி கிடையாது, ஆத்மா ஆவிக்கு எழுத்து நிற்கிறது. அப்போ 21:4. பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஆவியின் ஏவுதலினாலே பவுலுடன் நீ பரிசுத்த போக வேண்டாம் என்று சொன்னார்கள். லார்ட் ஜீசஸ் 20:14. என் பிராணனையும் நான் அதிகமாக எண்ணேன். பவுல் சொல்றார், நான் சாரா இருந்தா கூட சார, ஆனா போமரிக்க மாட்டேங்கிறார். பவுலுக்கே இதே நிலைமை தான். 1 கொரிந்தியர் 2:14. ஆத்மீகமா மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு விசுவாசிக்குள்ளே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், உள்ளான மனிதன், வெளியான மனிதன். 2 கொரிந்தியர் 4:16. எங்கள் புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். ரோமர் 6:6. நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். கொலோசியர் 3:10. புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. உள்ளான மனிதன் மறுபடி பிறந்த ஆவியை ஜீவனாகவும் நபராகவும் புதிதாக்கப்பட்ட ஆத்மாவை அதன் உறுப்பாகவும் கொண்டிருக்கிறான். 2 தீமோத்தேயு 4:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியுடனே கூட இருப்பாராக. ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். பிலிப்பியர் 1:27. நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாக நின்று ஒரே ஆத்மாவோடு இருங்கள். ரோமர் 8:6. ஆவியின் மேல் பொருத்தப்பட்ட மனம் ஜீவனும் சமாதானமுமாயிருக்கிறது. வெளியான மனிதன் ஆத்மாவை ஜீவனாகவும் நபராகவும் சரீரத்தை அதன் உறுப்பாகவும் உடையவர்.
1 கொரிந்தியர் 15:44-46. ஆத்மீக சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் முந்தியதல்ல, ஆத்மீக சரீரமே முந்தியது. 1 கொரிந்தியர் 2:14. ஆத்மீக மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மறுபடி பிறந்த ஆத்மாவை முற்றிலும் தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வரும்போது மட்டுமே உள்ளான போராட்டம் முடிவடையும். 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். 15:46. ஆவிக்குரியது முந்தியதல்ல, ஆத்மாவுக்குரியது முந்தியது, ஆவிக்குரியது பிந்தியது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம் ஆவியை, உள்ளான மனிதனை பிதா தம் ஆவியினால் பதப்படுத்தப்படும் போது இது நடக்கிறது. எபேசியர் 4:23. உங்கள் மனதிலே புதிதான ஆவியுள்ளவர்களாகுங்கள். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பதப்படுங்கள். வெளியான மனிதன் பட்சிக்கப்பட்டு அழிந்து போகிறான், அப்போது ஆத்மா பலவீனம் அடைகிறது. 2 கொரிந்தியர் 4:16. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர். மறுபடி பிறந்த ஆவி ஆத்மாவை முற்றிலும் தன் ஆள்கையின் கீழ் கொண்டு வரும்போது மட்டுமே உள்ளான போராட்டம் முடிவடையும். பலப்படுத்தப்பட்ட ஆவியினால் பலவீனமான ஆத்மாவை பணிந்தடங்க செய்ய முடியும். அப்போது ஆத்மா எஜமான் என்ற தன் செயல்பாட்டை இழந்து கண்காணியாகிறது. இவ்வாறு ஆவி நபராகவும் ஆத்மா ஆவிக்கு உறுப்பாகவும் செயல்படுகின்றன. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. பழைய நிலைமை, படைக்கப்பட்ட நிலைமை திரும்பி வருகிறது. ஆவி ஆத்மா சரீரம். ஆவி எஜமான், ஆத்மா கண்காணி, சரீரம் வேலையாள். எபிரேயர் 4:17. தேவனுடைய வார்த்தை ஆத்மா ஆவியாயும் உருவக்கத்தை வகையறுக்கிறது. ஆவியும் ஆத்மாவும் வரையறுக்கப்படும் போது அவன் ஆவிக்குரிய நபராகிறான். 3 யோவான் 2:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்மா நபர் என்ற ஸ்தானத்தை இழந்து உறுப்பென்ற ஸ்தானத்துக்கு வரும்போது அது வாழ்கிறது. அதுபோல நாம் வாழ முடியும். அப்போதுதான் ஆத்மா வாழ்கிறது. அப்போஸ்தலர் 10:19-21. ஆவியானவர், இதோ 3 புருஷர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவருடனே கூட போ என்று பேதுருடன் சொன்னார். அப்போது பேதுரு அந்த மனிதரிடத்தில் இறங்கி போனான். பேதுருடைய ஆத்மா ஆவிக்கு பணிந்தடங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. மறுபடி பிறந்த ஆவி ஆத்மாவை முற்றிலும் தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வரும்போது மட்டுமே உள்ளான போராட்டம் முடிவடையும். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 உறுப்புகள் இருக்கின்றன. ஆவி எஜமான், ஆத்மா கண்காணி, சரீரம் வேலையாள். இதுதான் சரியான கடன். இது இருக்கும்போது நமக்கு போராட்டம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானே இதை நமக்கு தெளிவுபடுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். லார்ட் ஜீசஸ்.